ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசனிங்கில் ஒரு சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இலக்கங்கள்னால் இந்த தனித்தனி நம்பர்ஸ் 4, 3, 5 அப்படின்றது தான் இலக்கங்கள். நம்பர்னா என்னன்னா இந்த 435 தான் எண்ணு. சரிங்களா? இப்போ என்ன உங்களுக்கு கொஷின் என்னென்னா, இந்த 4, 3, 5ன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே ஏறு வரிசையில் அமைச்சு அதில் சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே ஏறு வரிசைன்னா இதில் வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம எழுதுவோம். அப்போ என்ன வரணும்? 3 ஃபஸ்ட்டு, அடுத்து 4, அடுத்து 5 ஏறு வரிசையில் அமைச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா 8, 7, 6. ஸோ இதை ஏறு வரிசையில் அமைச்சா நம்மளுக்கு என்ன வரணும்? 6, 7, 8 வருமா? அடுத்து பாருங்கள் 9, 2, 3. ஸோ இதுக்குள்ளே இருக்க நம்பர் 9, 2, 3. இதை ஏறு வரிசையில் நம்ம அமைச்சோம்னா ஃபஸ்ட்டு 2, 3, 9. அடுத்து 5, 7, 4. இதை ஏறு வரிசையில் அமைச்சோம்னா 4, 5, 7. சரிங்களா? இப்போ இந்த 4 நம்பர் இருக்குல்ல, இந்த 4 நம்பரில் சின்ன நம்பர் என்னன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு சின்ன நம்பர், சரிங்களா, சிறிய எண்ணா 345, 678, 239, 457. இதில் சிறிய நம்பர்னால் 239 தான். சரிங்களா? 239. ஸோ இதுக்குரிய நம்பர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 923. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சி, 923. ஸோ இந்த நம்பரோட இலக்கங்களை வந்து நம்ம ஏறு வரிசையில் எழுதும்போது தான் ரொம்ப சின்ன நம்பராக நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.